கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல நிறைய இடங்கள்ல நம்மளுடைய தேவன் மன்னிக்கிற தேவன் அப்படின்னு நம்ம வாசிச்சிருப்போங்க. இது ஹீப்ரூல எல் நொசே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நொசே அப்படிங்கிற வார்த்தைக்கு தூக்குவது, சுமப்பது, தாங்குவதுன்னு அர்த்தம். ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை செலிகோட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குதுங்க. நம்ம மேல இருக்கிற குற்ற உணர்ச்சி, பாரம் எல்லாத்தையும் தேவன் தாமே அவருடைய தோள்கள்ல தூக்கி சுமக்கிறவரா இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு பாரமோ இல்லாம வாழ முடியுங்க. நெகேமியா 9:17 அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபை உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லைன்னு வாசிக்கிறோங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை எதிர்த்து திரும்பவும் எகிப்துக்கே போகணும்னு அடம் பிடிச்ச அந்த உச்சக்கட்ட துரோகத்தின் நடுவுலையும் தேவன் அவங்கள கைவிடலங்க. ஏன்னா மன்னிப்பு அப்படிங்கிறது தேவனுடைய சுபாவமாவே இருக்குது. மீகா 7:18 சொல்றது மாதிரி மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். தேவன் எப்படி நம்மளுடைய பாவங்களை முழுமையா நீக்கி மன்னிச்சு நம்மளை ஏத்துக்கிட்டாரோ, நம்மளும் நம்மளுக்கு விரோதமா பாவம் செய்து குற்றம் செய்கிறவர்களை மன்னிச்சு அவங்கள நேசிக்கணும்னு பைபிள் சொல்லுதுங்க. மத்தேயு 18:21-22 பேதுரு இயேசு கிட்ட, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 770 தரம் மட்டும் அப்படின்னு சொல்றாரு. நாமும் மத்தவங்களை மன்னிக்கிறதுக்கு இந்த மன்னிப்பின் தேவன் நமக்கு பலம் தருவாராக. ஆமென்.